எஸ்ஐஆரிலே தவறு நடந்திருக்கிறது, இப்படி நீக்கியிருக்கிறாங்க, நீக்கினது தவறு என்று சொல்லுகின்ற நேரத்தில் உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும், நீங்கள் பதட்டப்படாதீர்கள் என்று இதை கடந்து போய்விடுகிறது உச்ச நீதிமன்றம். பதவியேற்பு விழாவுக்கு நாளே குறித்து விட்டார் என்றால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார் என்பதை. ஆனால் இந்த வெற்றி என்பது மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியாக நான் இதை பார்க்கவே இல்லை. வெற்றி என்பதுதான் தேர்தலில் ஒரு முக்கியம். வெற்றி தோல்வி சகஜம் என்று சொன்னால் கூட இவ்வளவு பெரிய தோல்வியை நாங்களே கூட எதிர்பார்க்கவில்லை. 80 லட்சம் வாக்காளர்களை புதிதாக சேர்த்திருக்கிறார்கள். எஸ்ஐஆரில் 68 லட்சம் பேர் நீக்கினார்கள். ஒரு 22 லட்சம் பேரை வேறொரு இடத்தில் சேர்த்திருக்கிறார்கள். 80 லட்சம் இளைஞர்கள் 18 வயதிற்கு மேற்பட்ட புதிய வாக்காளர். இந்த 22 லட்சம் பேர் பழைய வாக்காளர்களையே விடுபட்டு போனவர்கள் என்று சேர்த்திருக்கிறார்கள். அதை உள்ளே வந்திருக்கிறது. இந்த 80 லட்சம் வாக்காளர்கள் இந்த வாக்கு செலுத்தக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இல்லை என்று நான் கண்டுபிடித்து அவர்களுக்கு சொன்னேன். அவர்கள் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால ரூபாய் 10,000 பெண்களுக்கு கொடுப்போம், 75 லட்சம் பெண்களுக்கு அறிவித்துவிட்டு 1,10,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாய் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் பயந்து ஓட்டு போடுவாங்களா இல்லையா? நீங்க நல்லா அப்போ 1,75,00,000 என்று அறிவித்து விட்டு நீங்கள் கொடுத்தது 1,10,00,000 பேருக்கு கொடுத்தீங்க. உங்ககிட்ட பணம் இருக்கு. அப்போ நீங்க இன்னும் மக்கள் இப்ப எல்லா இடங்களிலும் இந்தியா முழுக்க பணம் கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரம் பெருகிவிட்டது என்பதை நம்மால் பார்க்க முடியும். 10,000 ரூபாய் கொடுத்து விட்டு வாக்குகளை, அது 3 கோடி பேர் ஒரு வீட்டுல 3 ஓட்டுன்னா ஒரு 10 லட்சத்துக்கு 3 கோடி ஓட்டு வச்சுக்கோங்க. சேர்த்தது ஒரு 22 லட்சம். 80 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். 4 கோடி அவங்களுக்கு ஓட்டு போயிடுச்சு. அப்போ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. எங்க 1,10,00,000 பேருக்கு நீங்க 10,000 ரூபாய் உங்களால கொடுக்க முடியுதுன்னா அது எப்படி சார்? இது என்ன எலெக்ஷன்? இது பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கி இருக்கிறார்கள். பிரசாந்த் கிஷோருடைய குற்றச்சாட்டு நீங்க பத்திரிகை, நீங்க காட்சி ஊடகத்தில் நேற்று பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். 1,10,00,000 பெண்களுடைய பணத்தை கொடுத்து அவர்கள் வீட்டில் இதே கருத்து தான், என் கருத்து தான் சொன்னார். 3 கோடி வாக்குகளை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள். விலை கொடுத்து ஓட்டை வாங்கிவிட்டார்கள் என்ற கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறார். ஆகவே அவர்களோடு இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமான செயலை செய்து ஆட்சியை பிடிப்பது அது ஜனநாயகம் இல்லை. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். என்ன இப்படி ஆயிடுச்சு சார்? அதாவது தேர்தல் என்பது அது ஒரு போர்க்களம் மாதிரி தான். போர்க்களம் தான். அந்த போர்க்களத்தில் வெற்றி அடைஞ்சா தானே அந்த படைக்கும் நாட்டுக்கும் பெருமை. ஜனநாயகத்தில் சார் வெற்றி தோல்வி என்பது ஒரு சகஜமான ஒன்று தான். ஆனாலும் இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்க கூடாது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நேற்று காலையில் 8:30 மணிக்கு மாணிக்கம் தாகூர் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டா மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னுங்க? அதாவது பீகாரினுடைய காங்கிரஸ் தோல்வி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி காலையில் 8:30 மணிக்கே போலிங் ஸ்டார்ட் பண்ணோம். இது பூத் இது ஸ்டார்ட் பண்ணும்போது 8:30 மணிக்கு, நைட்டு 8:30 மணினா ஓகே, காலையில் 8:30 மணிக்கு அப்படின்னா அவர் சொல்லியிருக்க கூடாது, அது தவறு. மாணிக் தாகூர் போன்றவர்கள், அதுவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த மாதிரி வார்த்தையை அவர் சொல்லியிருக்கக்கூடாது. அதை நான் பார்க்கவில்லை. இருந்தாலும் அது நீங்கள் சொல்வது, பத்திரிகையாளர் நீங்கள் கூறுவது, நீங்கள் தவறாக கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அப்படி அவர் கூறியிருந்தால் அது மாபெரும் தவறு. காரணம் என்னவென்று சொன்னால், ரிசல்ட் வருவதற்கு முன்னாலே ஒரு செய்தியை நாம் சொல்வது என்பது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும். அது அவர் சொல்லியிருந்தால் தவறு. அப்படி அவர் சொல்லியிருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. பீகாரை பொறுத்த வரைக்கும் 61 தொகுதியில் நின்று 6 தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட கூட வரல. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இது எப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே கிட்ட 2 டிஜிட்டில் நாங்கள் சீட்டு கேட்போம் அப்படிங்கிற முயற்சிகளில் ஈடுபடுறது என்ன கதை? சார், பீகாரில் நடந்த தேர்தலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். தேர்தல் ஆணையம் கோர்ட்டில் அஃபீட் அவுட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, 45 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துட்டாங்க, 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்னு கொடுத்தாங்க.
ஆனால் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அத்தனை பேரும் வந்தேரிகள் என்று சொன்னார்கள். இதில் நம்ம கிளாரிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கணும்னா, அவர்கள் வந்தேரிகளா அல்லது இடம்பெயர்ந்தவர்களா? இதை முதல்ல தேர்தல் ஆணையம் சொல்வது உண்மையா, அரசாங்கம் வந்தேரிகள் என்றால் உள்துறை அமைச்சர் சொல்வது தான் சரி. தேர்தல் இடம்பெயர்ந்து விட்டார்கள், 22 லட்சம் பேர் இறந்து போய்விட்டார்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்வது உண்மை என்றால் அதுவும் சரி. ஆனால் 2 பேருக்கும் முரண்பாடு, தேர்தல் கமிஷனுக்கும் அரசுக்கும் முரண்பாடாக இருக்கும் பட்சத்தில் இதில் ஏதோ மிகப்பெரிய சூட்சமம் நடந்திருப்பது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது இந்த வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்ட விதம் என்னவென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஞானேஷ்குமார் அவர்கள் பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளராகவே நடந்து கொள்கிறார். அவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது கோர்ட்டில் வழக்கு இருக்கிறது, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறாரே தவிர இதற்கு பதில் சொல்ல. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, திரு கபில் சிபில் வைத்த வாதத்திற்கு எஸ்ஐஆரிலே தவறு நடந்திருக்கிறது, இப்படி நீக்கியிருக்கிறாங்க, நீக்கினது தவறு என்று சொல்லுகின்ற நேரத்தில் உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும், நீங்கள் பதட்டப்படாதீர்கள் என்று இதை கடந்து போய்விடுகிறது உச்ச நீதிமன்றம். அங்கே நமக்கு ஒரு வருத்தம் ஏற்படுகிறது, நீதிமன்றம் கூட இதை சரியாக அணுகவில்லையே. அதே நேரத்தில் கபில் சிபில் இன்னொரு வாதம் வைக்கிறார், இது 1952 எஸ்ஐஆர் நடக்குது, ஆனால் கரெக்டாக 2 ஆண்டுகள் ஆகும் அதை முடிப்பதற்கு. நீங்கள் காரணம் என்னன்னா, 3 தடவை போய் செக் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணி கொண்டாந்து அப்டேட் பண்ணுறதுக்கு 2 ஆண்டுகள் ஆகும். 1.5 மாதத்திற்குள் பீகாரில் எப்படி எஸ்ஐஆர் செய்து முடிந்தது என்று சொன்னபோது அதற்கு விளக்கம் தேர்தல் கமிஷன் அளிக்கும் என்று அதோடு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது உச்சநீதிமன்றம் என்ற செய்தி எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. எல்லாமே ஓகே தான் சார். இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, பிஜேபியை தேர்தல் களத்தில் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கிட்ட ஆள்பலமோ பணபலமோ இல்லை அப்படிங்கறதுனால தான் தொடர் தோல்விகள் நடக்குதா? இல்ல சார், கர்நாடகாவில் ஒரு வெற்றி கிடைச்சது, அது ஓகே, ஒரு பாராட்டிற்குரிய ஒரு வெற்றி தான். தொங்கு சட்டசபை அமையும், அது இதுன்னு நிறைய சொன்னாங்க. பட் அடிச்சு தனிப்பெரும்பான்மையா வந்தாச்சு. பட் பீகார்ல பெரிய லெவலுக்கு நிதிஷ்குமார் மேல ஒரு அதிருப்தி இருந்தது. இந்த ஒரு அதிருப்தியே தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு சாதகமாக அமையும்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு இருந்தோம். ஆனால் அதாவதுங்க, திரு தேஜஸ் யாதவ் பதவியேற்பு விழாவுக்கு நாளே குறித்து விட்டார் என்றால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார் என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள். மக்கள் தீர்ப்பையும் ஆனால் இந்த வெற்றி என்பது மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியாக நான் இதை பார்க்கவே இல்லை. நீங்கள் சொல்வதே நான் ஏற்றுக்கொள்கிறேன், வெற்றி என்பதுதான் தேர்தலில் ஒரு முக்கியம். வெற்றி தோல்வி சகஜம் என்று சொன்னால் கூட இவ்வளவு பெரிய தோல்வியை நாங்களே கூட எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்த தோல்விக்கு காரணம் அந்த 68 லட்சம் பேர் மட்டுமல்ல, இன்னொன்றையும் சொல்லுகிறேன். நேற்று பிரசாந்த் கிஷோர் மிக தெளிவாக சொன்னார். நான் ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் போன்ற நண்பர்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தேன், 80 லட்சம் வாக்காளர்களை புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் எஸ்ஐஆரில், 68 லட்சம் பேர் நீக்கினார்கள், ஒரு 22 லட்சம் பேரை வேறொரு இடத்தில் சேர்த்திருக்கிறார்கள், 80 லட்சம் இளைஞர்கள் 18 வயதிற்கு மேற்பட்ட புதிய வாக்காளர்கள். இந்த 22 லட்சம் பேர் பழைய வாக்காளர்களையே விடுபட்டு போனவர்கள் என்று சேர்த்திருக்கிறார்கள். அதை உள்ளே வந்திருக்கிறது. இந்த 80 லட்சம் வாக்காளர்கள் இந்த வாக்கு செலுத்தக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இல்லை என்று நான் கண்டுபிடித்து அவர்களுக்கு சொன்னேன். அவர்கள் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. அந்த 80 லட்சம் இளைஞர்கள் அவர்கள் யாருக்கு ஓட்டு போட காத்திருந்தார்கள் என்று சொன்னால், இளைஞர்களான தேஜஸ் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் வாக்களித்த அந்த 80 லட்சம் பேர் ஓட்டு அப்படியே இல்லை. ஆனால் அந்த 22 லட்சம் பேர் புதிதாக சேர்த்தார்கள் பாருங்கள், அவருக்கு வாக்களிக்க யாரு வாக்களிப்பார்கள் என்ற எண்ணத்தோடு சேர்த்தார்களோ அந்த 22 லட்சம் பேருடைய வாக்கு இருக்கிறது, அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இங்கே நீங்க பாருங்க, 80 லட்சம் வாக்கு, 22 லட்சம் புதிய வாக்காளர்கள். இவர்கள் 80 லட்சம் வாக்காளர் காணாமல் போயிட்டாங்க, 22 லட்சம் வாக்காளர்கள் உள்ள வந்துட்டாங்க, 62 லட்சம் பேர் காணாமல் போயிட்டாங்க. இதுவே நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ஒரு 22 68 1,70,00,000 வாக்காளர்கள் பிரச்சனை அங்க இருக்கு. அப்போ அது எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போலானது 4 லட்சத்துக்குள்ள கிட்டத்தட்ட 45% வாக்குகள் சரிந்து போய்விட்டது. ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால ரூபாய் 10,000 பெண்களுக்கு கொடுப்போம், 75 லட்சம் பெண்களுக்கு அறிவித்து விட்டு 1,10,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாய் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பிஜேபி, நிதிஷ்குமார் இருவரும் சேர்ந்து ஒரு பெண்ணுக்கு
10,000 ரூபாய் என்று கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கொடுத்தப்ப ஓட்டு போடலன்னா கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிருவோம் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஆமா, அப்போ மக்கள் பயந்து ஓட்டு போடுவாங்களா இல்லையா? நீங்க நல்லா அப்போ 1,75,00,000 என்று அறிவித்து விட்டு நீங்கள் கொடுத்தது 1,10,00,000 பேருக்கு கொடுத்தீங்க. உங்ககிட்ட பணம் இருக்கு. 10,000 ரூபாய் கொடுப்பதற்கு ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பதற்கு உண்டான பண வசதிகள் படைத்தவர்களாக மத்தியில் ஆட்சியை நடத்துகின்ற நீங்களும் மாநிலத்தில் ஆட்சி நடத்துகிற நீங்கள் இணைந்து 10,000 1,10,00,000 பெண்கள் என்றால் ஒரு வீட்டில் 3 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. அங்கெல்லாம் நீங்கள் பீகாரில் போனீங்கன்னா இப்போ லாலுக்கே பார்த்தீங்கன்னா 11 பசங்க. இப்போ நீங்கள் போயிருக்கீங்களா சார் பீகார்? நிறைய தடவை போய் லாலே எனக்கு ரொம்ப வேண்டி வருங்க. என்னை பார்த்தா அலோ கிருஷ்ணமூர்த்தி அவ்வாறுன்னு கேட்குற அளவுக்கு அவரோட எனக்கு பழக்கம். அவருக்கே 11 பசங்க அவருக்கு. அப்போ அங்க வந்துங்க நிறைய குழந்தைகள் இருப்பாங்க வீட்டில். நான் தோராயமா சொல்றேன் 3 ஓட்டு வச்சுங்க ஒரு வீட்டுக்கு. 1,10,00,000 சொன்னாக்கா 3 கோடி பேர் அதிலே வந்துட்டாங்க. இதுல ஒரு 1,70,000 4,70,000 ஓட்டு அவர்கள் பக்கத்தில் நிற்கிறது. காணாமல் போன 70,000 விட்டுருங்க, ஆனா 4 கோடி ஓட்டு அவங்க பக்கம் நிக்குது. அதுக்கப்புறம் நாங்க அந்த களத்துல வெறும் கையோட போய் நின்ன மாதிரி தான் ஆயிப்போச்சு. நான் அதை ஒத்துக்கிறேன், பணம் அவர்கள் கொடுத்து விட்டு. ஆனால் நாங்கள் ஃபியூச்சரில் வாக்குறுதி கொடுத்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை அரசு ஊழியர் மாதிரி பாவித்து அவர்களுக்கு அரசு ஊழியர்களாகவே கருதி 30,000 ரூபாய் சம்பளம் கொடுப்போம், பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் கொடுப்போம் என்ற நல்ல வாக்குறுதியெல்லாம் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இந்த பணம் பெற்றுக்கொண்ட பெண்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் வாக்களித்து விட்டார்கள். வாக்களிக்காவிட்டால் பணத்தை திரும்ப பெறுவோம் என்பது கொடுக்கக்கூடிய அளவில் இல்லை. காரணம் என்னன்னா, இன்னும் பீகார் முன்னேறவே இல்லை. 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமாரனுடைய ஆட்சியில் வந்து நான் பீகார் தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கு காரணம் இப்ப சொன்ன சார், நான் சொல்லிருக்கீங்க. ஓகே, பட் இதெல்லாம் தாண்டி எது வெற்றியை தீர்மானிக்குது? இல்ல, வெற்றியை தீர்மானிக்கிறது பணம். உங்களுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பெருந்தலைவர் காமராஜர், இந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளமே அவர்தான். அவர் கட்டாத அணை இல்லை, அவர் கொண்டு வராத ஐஐடி இல்லை, அவரது கட்டாத தொழிற்சாலைகள் இல்லை, எல்லாமே பண்ணார். இந்த தமிழ்நாடு இன்றைக்கு மும்பைக்கு அடுத்த மாநிலம், இந்தியாவிலே வளர்ந்த மாநிலம். ஏன் மும்பையை விட வளர்ந்த மாநிலம் தமிழகம் இருக்குன்னா அதுக்கு அடித்தளம் இட்டவர் காமராஜர். அவரே இந்த மண்ணில் தோத்து போயிட்டாரு. எவ்வளோ தெரியுங்களா ஒரு ஓட்டு கொடுத்தாங்க? 2 ரூபா கொடுத்தாங்க. எந்த எலெக்ஷனு? விருதுநகர் 1967 பெருந்தலைவர் காமராஜரே தோத்து போயிட்டாருங்க. ஓட்டுக்கு 2 ரூபா. ஆமா, அந்த மனிதன் இறந்து போன போது 134 ரூபாய் பணமும் 10 வேட்டி 10 சட்டோயோடு யாரோ ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு இறந்து போன அந்த மாமனிதனுக்கு தமிழகத்தில் என்ன இல்லை இந்த தமிழ்நாட்டில் என்று எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல், என் தலைவன் காமராஜர், என் வழிகாட்டி தான் அண்ணா என்று எம்ஜிஆர் சொன்னார். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவனை வெறும் 2 ரூபா ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு வாக்களித்த மக்கள் தான் இவர்கள். ஆகவே 10,000 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. 2 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் எத்தனை மடங்குன்னு கணக்கு போட்டு பாருங்க. 87-88 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நீங்க இன்னும் மக்கள் வந்து இப்போ எல்லா இடங்களிலும் இந்தியா முழுக்க பணம் கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரம் பெருகிவிட்டது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 10,000 ரூபாய் கொடுத்து விட்டு வாக்குகளை, அது 3 கோடி பேர் ஒரு வீட்டில் 3 ஓட்டுன்னா 1 கோடி, ஒரு 10 லட்சத்துக்கு வந்து 3 கோடி ஓட்டு வச்சுக்கோங்க. சேர்த்தது ஒரு 22 லட்சம். 80 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். 4 கோடி அவங்களுக்கு ஓட்டு போயிடுச்சு. அப்போ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. நீங்கள் சொல்கிற நான் கருத்தை ஏற்றுக்கிறேன். என்ன நடந்திருந்தாலும் வெற்றி பெறணும்னா இவ்வளோ மோசமான நிகழ்வு நடக்கும்போது ஆள்பலம் வச்சு எக்கச்சக்கமான இதை பாருங்க. ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு கட்டமைப்பு மிகப்பெரிய கட்டமைப்பு. எங்க போனாங்க? காங்கிரஸுக்கும் அங்கே கட்டமைக்க போன தடவை 19 ஜெயிச்சல்ல, இந்த வெட்டி அது கூட ஜெயிக்கலையே. அதுதாங்க, இதுதான் காரணம், பணபலம். எங்க 1,10,00,000 பேருக்கு நீங்க 10,000 ரூபாய் உங்களால கொடுக்க முடியுதுன்னா அது எப்படி சார்? இது என்ன எலெக்ஷன்? இது பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கியிருக்கிறார்கள். பிரசாந்த் கிஷோரனுடைய குற்றச்சாட்டு நீங்க பத்திரிகை, நீங்க காட்சி ஊடகத்தில் நேற்று பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். 1,10,00,000 பெண்களுடைய பணத்தை கொடுத்து அவர்கள் வீட்டில் இதே கருத்து தான், என் கருத்து தான் சொன்னாரு. 3 கோடி வாக்குகளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். விலை கொடுத்து ஓட்டை வாங்கிவிட்டார்கள்ன்ற கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறார். ஆகவே அவங்களோட இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமான செயலை செய்து ஆட்சியை பிடிப்பது அது ஜனநாயகம் இல்லை.
பரந்துபட்ட ஒரு ஜனநாயக நாடு என்று உலகமே நம்பிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே ஜனநாயகம் பறந்து விரிந்து கிடக்கிறது. அந்த இடத்திலே ஜனநாயகம் தான் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய நீங்க டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் 2014 வெற்றி பெற்ற உடனே ஒபாமா தான் அமெரிக்க ஜனாதிபதி. அவர் ஒரே ஒரு வரி சொன்னார், காங்கிரஸில் மிக பெரிய ஜனநாயக கட்சி, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை நிரூபித்திருக்கிறது, அமைதியாக தன்னுடைய ஆட்சியை கொடுத்து விட்டு போனார் அப்படின்லாம் அவர் பெருமையாக சொன்னார். ஆனால் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜோ பைடன் வெற்றி பெற்று வந்த உடனே அவர்கிட்ட ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கவே இல்லை. அவர் எப்பவுமே அமெரிக்காவுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் சென்ட் ஆஃப் பண்ணும்போது ட்ரம்ப்பை வெளியில் அந்த படிக்கட்டில் நின்று ஹெலிகாப்டரை ஏற்றி அனுப்பணும். அந்த நிகழ்வெல்லாம் ட்ரம்ப்புக்கு நடக்கவே இல்லை. நான் அந்த தேர்தல் தோல்வியை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக சொன்னவர் அந்த ஜோக்கர் ட்ரம்ப் தான். அப்போது நீங்கள் அந்த மாதிரியான இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு தவறான அணுகுமுறைகளை கையாண்டு பணம் கொடுத்து வாக்குகளை திருடி இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு வாக்களிக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு வாக்களிக்க நீக்கிவிட்டு 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் 80 லட்சம் பேர் நீக்கப்பட்டு விட்டார்கள். அதாவது புதிதாக வந்தவர்கள் சேர்க்கப்படவில்லை. ஆனால் 22 லட்சம் பேர் உங்களுக்கு வாக்களிப்பவர்கள் எப்படி உள்ள வந்தாங்க? இந்த கேள்வியை பிரசாந்த் கிஷோர் கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவங்க பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார்.